வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள சிக்கந்தர் பாதுஷா தர்காவின் சந்தனக்கூடு திருவிழா கடந்த டிசம்பர் 21ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்வான சந்தனக்கூடு ஊர்வலம் தேர் கிளம்புதல் அதிகாலை கோலாகலமாக நடைபெற்றது. மலை அடிவாரத்தில் உள்ள பெரிய ரத வீதியில் அலங்கரிக்கப்பட்ட சந்தனக்கூடு ரதம், தமிழ் நாதஸ்வரம், தாரை தப்பட்டை மற்றும் பேண்டு வாத்தியங்கள் முழங்க பவனி வந்தது. தேர் ஊர்வலத்தை தொடர்ந்து அதிகாலை புனித சந்தனம் மலைமேல் உள்ள தர்காவிற்கு ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டது. அப்போது மலை அடிவாரத்திற்கு வந்தபோது மலை மீது 50 பேர் மட்டுமே அனுமதிக்க வேண்டும் என சென்னை ஹைகோர்ட் மதுரை கிளை உத்தரவு உள்ளது. வழக்கமாக 5 மணிக்குள் மலை மீது சந்தனக்கூடு எடுத்து செல்லப்படும் சூழலில் 6 மணி ஆகிவிட்டது. எனவே 50 பேர் தவிர மற்ற பொதுமக்களையும் அனுமதிக்க வேண்டும் என்று இஸ்லாமியர்கள் போலீசாரிடம் முறையிட்டனர். கோர்ட் உத்தரவுப்படி 50 பேர் மட்டுமே அனுமதிக்க முடியும் என போலீசார் கூறியதால் இரு தரப்பிற்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. மலைக்கு செல்ல இருந்த ஒருவர் கையில் கேமராவுடன் வந்ததால் போலீசார் மலைக்கு கேமரா எடுத்து செல்ல அனுமதி இல்லை என கூறினர். சந்தனக்கூடு விழாவிற்கு மலைக்கு செல்ல 50 பேருக்கு மட்டுமே அனுமதி அளிக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்கள் 6 மணிக்கு மேல் சென்றிருப்பதால் அவர்கள் மீண்டும் கீழே வரும் வரை மற்ற பக்தர்கள் செல்ல அனுமதி மறுக்கப்பட்டது. இன்று மதியம் ஊட்டி டு தங்காடு கிராமத்திற்கு சுமார் 25 பயணிகளுடன் தனியார் மினி பேருந்து சென்று கொண்டிருந்தது. கள்ளக்கொரை ஹாடா பகுதியை கடந்த போது பஸ் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்தது. இச்சம்பவத்தில் பஸ் அருகில் இருந்த 120 அடி ஆழமுள்ள பள்ளத்தில் கவிழ்ந்தது. மினி பஸ்ஸில் பயணம் செய்தவர்கள் தூக்கி வீசப்பட்டனர். தகவல் அறிந்த மீட்பு படையினர் ஸ்பாட்டிற்கு விரைந்தனர். காயமடைந்தவர்களை மீட்டு உடனடியாக ஊட்டி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதித்தனர். விபத்தில் 2 குழந்தைகள் உட்பட 10க்கும் மேற்பட்டோர் பலத்த காயமடைந்துள்ளனர். 3 பேர் கவலைக்கிடமான நிலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். விபத்து குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரிக்கின்றனர். ஊட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மினி பஸ் அதிவேகமாக இயக்கப்படுவதாக தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் எழுந்து வருகிறது. இதுகுறித்து வட்டார போக்குவரத்து அலுவலர் மற்றும் போக்குவரத்து காவல்துறை அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மதுரை கோச்சடை டோக் நகரில் சின்மயா மிஷன் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஒவ்வொரு வருடமும் பொங்கல் பரிசுகள் வழங்கி வருகிறது. இந்த ஆண்டு 150 தவழும் மாற்றுத்திறனாளிகளுக்கு சின்மயா மிஷன் சார்பில் பொங்கல் வைக்க தேவையான பச்சரிசி, வெல்லம், நெய், கரும்பு, தேங்காய், பருப்பு, மஞ்சள் கிழங்கு போன்றவை வழங்கப்பட்டன. இந்த பொங்கல் பரிசு வழங்கும் விழாவில் சுவாமி சிவயோகானந்தா தலைமை வகித்து மனித வாழ்க்கையில் மேம்பட செய்ய வேண்டியவைகள் குறித்து பேசினார். தொடர்ந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு பொங்கல் பரிசுகளை சுவாமி சிவயோகானந்தா வழங்கினார். இந்நிகழ்ச்சிக்கு வந்திருந்த அனைவருக்கும் மதிய உணவு வழங்கப்பட்டது. உள்ள இருக்கக்கூடிய இந்த உயிர்ங்கிறது பக்குவப்படணும். அதை தான் நான் சொல்லிட்டே இருக்கேன். ஏதோ வாழ்ந்தோம் போனோம்னு இருக்கக்கூடாது. போன வருடத்திற்கு இந்த வருடம் என்னிடத்துல ஏதாவது பக்குவமாக இருக்குன்னா, இன்னும் நான் உண்மை உள்ளவனாக இருக்கிறேன்னா, நல்லவனாக இருக்கின்றேனாங்கிற அந்த எண்ணங்கள், அந்த உள்ளே இருக்கக்கூடிய இந்த உயிர் இருக்கு, அந்த உயிரினுடைய அது பொங்கணும், அது பக்குவப்படணும். அந்த உயிர் பக்குவப்படணுங்கிறதுக்காக உடம்பையும் மனசையும் கொடுத்துருக்கிறார். இல்லைன்னா இந்த உடம்பு மனசு நமக்கு தேவையே இல்லை. பானையும் தண்ணி எதுக்கு தேவை? அரிசியை கொதிக்க வச்சு பொங்கலாக்கி சாப்பிட்றது தான் தேவை. இல்லைன்னா நமக்கு தேவையே இல்லை. அப்போ அந்த உயிர் என்ன பண்ணணும்? பக்குவப்படணும். ஆனால் அதோட என்ன பண்ணுறோம்? ரொம்ப ரொம்ப முக்கியமாக ஒன்று என்ன சேர்க்குறோம்? அந்த பொங்கலில் சேர்க்கறது என்ன? வெல்லம் சேர்க்குறோம். அது சக்கரை பொங்கலாக இருந்தால் வெல்லம் சேர்க்கணும். அதே மாதிரி நம்மளுடைய குணங்கள், ஒவ்வொருத்தருடைய குணங்களும் வெள்ளக்கட்டி மாதிரி இருக்கணும். இல்லைன்னா இவ்வளோ நல்ல பானையை வச்சு தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு எல்லாம் போட்டுட்டு அப்படி நிறைய உப்பெல்லாம் போட முடியுமா? அதில் அது நம்ம இந்த பொங்கல் வந்து அதுலேயும் கொஞ்சம் தான் நீங்கள் உப்பு போட முடியும். வெள்ளக்கட்டி மாதிரி என்ன இருக்குன்னு நம்மளுடைய எண்ணங்கள், நம்மளுடைய குணங்கள். முடிந்த வரைக்கும் என்ன பண்ணணும்? இப்போ இது கூட இந்த ஒரு வருடம் கழித்து உங்களை எல்லாம் சந்திக்கிறது, உங்களுக்கெல்லாம் ஏதோ உதவின்னு சொல்லலை, உங்களுக்கு இயன்றதை நம்மளால் பரிமாறிக்கொள்றதுங்கிறது எங்களுக்கு ஒரு வெள்ளக்கட்டி மாதிரி இருக்குது. அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் உங்களால் என்ன முடியுமோ, யாருக்கு என்ன உதவி செய்ய முடியுமோ அதை மாதிரி செய்ய. அதில் கொஞ்சம் ஏலக்காய் அது இதுன்னு எல்லாம் நல்ல வாசனையான விஷயங்களை சேர்க்குறோமா இல்லையா?
அதே மாதிரி யாராவது நம்ம பக்கத்தில் வந்தாலே, நம்மக்கிட்ட பழகினாலே, கொஞ்ச நேரம் நம்மளை பார்த்தா, நம்மளோட பேசினா ஒரு நல்ல வாசனைகள் நம்மளிடத்துலேருந்து வரணும். அப்பா ரொம்ப நல்ல மனிதரை இன்னைக்கு சந்தித்தேன், இல்லை ரொம்ப நல்ல மனிதரோட பேசினேன் அப்படின்னு நம்மளை பார்த்தாலே ஒருத்தருக்கு என்ன வரணும்? நம்மளை பார்த்தாலே ஒருத்தருக்கு சந்தோஷம் ஏற்படணும். அடுப்பு எரியணுமா இல்லையா? அடுப்பு எரியலைன்னா பொங்கல் ஆகாது. அந்த நெருப்பு தான் இறைவன் அர்த்தம். இறைவனுடைய அருள் தான் அந்த நெருப்பு. அப்படி அந்த இறைவனுடைய அருள்ங்கிற அந்த நெருப்பு இருந்துகிட்டே இருக்கு. அப்படி ஆனால் இதெல்லாம் இதையும் கொடுத்துருக்கிறார் சுவாமி தான். நமக்கு உடம்புங்கிற பானையை கொடுத்துருக்கிறாரு, தண்ணிங்கிற மனசை கொடுத்துருக்கிறாரு, அரிசி பருப்புங்கிற உயிரை கொடுத்துருக்கிறாரு. எல்லாம் நல்ல நல்ல எண்ணங்கள் எல்லாம் இருந்து நீ என்ன பண்ண, நீ நல்லா சமைச்சிக்கோ. உன்னுடைய வாழ்க்கையை சமைச்சா உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? நல்ல பொங்கலா நல்லா பொங்கி வரும்னு சொல்றாரு. திண்டுக்கல்லில் நடைபெற்ற நிகழ்ச்சியை முடித்துவிட்டு முதல்வர் ஸ்டாலின் மதுரை விமான நிலையம் நோக்கி வந்து கொண்டிருந்தார். அவர் பயணம் செய்த கார் மதுரை நாகமலை புதுக்கோட்டை அருகே வந்தபோது திடீரென காரின் டயர் வெடித்தது. இதில் நிலை தடுமாறிய முதல்வரின் கார் உடனடியாக ரோட்டோரம் நிறுத்தப்பட்டது. முதல்வரின் கார் டயர் வெடித்து பழுதானதால் அந்த பகுதி திடீரென பரபரப்பானது. முதல்வருக்கு காயம் ஏதும் ஏற்படவில்லை. உடனடியாக பின்னால் வந்த காரில் ஏறி முதல்வர் ஸ்டாலின் மதுரை விமான நிலையம் வந்தார். அங்கிருந்து ஏர் இந்தியா விமானம் மூலம் சென்னை புறப்பட்டு சென்றார். குன்னூர் வெலிங்டன் ராணுவ போர் நினைவு சதுக்கத்தில் அறிவு கூர்மையுடன் யுத்தம் என்ற வாசகத்துடன் முப்படை வீரர்களின் சுவரோவியம் இன்று திறக்கப்பட்டது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் வெலிங்டன் ராணுவ பகுதியில் மெட்ராஸ் ரெஜிமெண்ட் சென்டர் மற்றும் ராணுவ பயிற்சி கல்லூரி செயல்பட்டு வருகிறது. இந்த வளாகத்தில் 1799 ஆண்டு ஸ்ரீரங்கப்பட்டினம் போர் வெற்றியை நினைவு கூறும் நினைவு சின்னங்கள், ராணுவ அருங்காட்சியகம், போர் வரலாற்றை எடுத்துரைக்கும் சுவரோவியங்கள் ஏற்கனவே காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. தேசப்பற்றை வெளிப்படுத்தும் வகையில் இந்த ராணுவ மையம் தொடர்ந்து அழகுபடுத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் ஆர்டிஸ்ட் MRC அவில்தார் ரஜினிவேலு பங்களிப்பில் போர் நினைவு சதுக்கம் பகுதியில் புதிய படைப்பு சுவரோவியம் உருவாக்கப்பட்டன. 12 அடி உயரம், 26 அடி அகலத்தில் அமைக்கப்பட்டுள்ள இந்த சுவரோவியத்தில் பீரங்கி, கப்பல், விமானம் உள்ளிட்ட முப்படை வீரர்கள் ஃபைபர் மோல்ட் முறையில் 3D வடிவில் அழகாக காட்சிப்படுத்தப்பட்டுள்ளனர். போரில் ஈடுபடும் போது உடல் பலம் மட்டுமல்ல, அறிவு, நுணுக்கம், சரியான திட்டமிடல் அவசியம் என்பதை வலியுறுத்தும் இன்டு வார் வித் விஸ்டம் என்ற வாசகம் இதன் கீழ்ப்பகுதியில் பொறிக்கப்பட்டுள்ளது. ராணுவ பயிற்சி கல்லூரி கமாண்டன்ட் மனிஷ், மெட்ராஸ் ரெஜிமெண்ட் சென்டர் கமாண்டன்ட் பிரிகேடியர் கிருஷ்ணேந்து தாஸ் ஆகியோர் ஆர்டிஸ்ட் ரஜினிவேலுவுடன் இணைந்து ரிப்பன் வெட்டி சுவரோவியத்தை திறந்து வைத்தனர். இந்த புதிய சுவரோவியம் டூரிஸ்டுகள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. சேலம் கெங்கவல்லி அருகே பள்ளக்காடு பகுதியில் 5 மலை முருகன் கோவில் உள்ளது. கோவிலில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு கும்பாபிஷேகம் விழா விமர்சையாக நடைபெற்றது. பூசாரி நல்லமுத்து என்பவர் கோவிலில் தினசரி பூஜை செய்து வருகிறார். வழக்கம் போல் நேற்று இரவு கோவிலை பூட்டிவிட்டு நல்லமுத்து வீட்டிற்கு சென்றார். இன்று காலை கோவிலை திறக்க சென்றார். கோவிலின் பூட்டு உடைக்கப்பட்டிருப்பதைக் கண்டு நல்லமுத்து அதிர்ச்சியடைந்தார். இதுகுறித்து கெங்கவல்லி போலீஸ் ஸ்டேஷனுக்கு தகவல் கொடுக்கப்பட்டது. ஸ்பாட்டிற்கு வந்த போலீசார் ஆய்வு நடத்தினர். விசாரணையில் கோவில் பூட்டை உடைத்து மர்ம நபர்கள் உள்ளே நுழைந்தது உறுதியானது. சுவாமிக்கு சாத்தப்பட்டிருந்த 5 பவுன் நகைகள் மற்றும் CCTV கேமராவுடன் இணைக்கப்பட்டிருந்த ஹார்ட் டிஸ்கை கொள்ளையடித்தனர். கெங்கவல்லி போலீசார் வழக்கு பதிவு செய்து மர்ம நபர்களை தேடி வருகின்றனர்.